ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது புரட்டாசி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே சுக்கிர பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கன்னி ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். துலாம் ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி கன்னி ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி மிதுன ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். மகர ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் அல்ல. ராசிநாதன் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ராசியை லாபஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் பெயர் புகழ் அந்தஸ்து நிறந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவரோடு சேர்ந்து ராகு பகவானும் பயணம் செய்வதாலும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்து பண வரவுகள் வருவதற்கு காலதாமதம் ஆகலாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. உங்கள் பேச்சிலே ஒரு கவனம் தேவை. சில நேரங்களில் உங்கள் பேச்சே உங்களுக்கு எதிராக முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. தைரிய வீரிய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானாதிபதி ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் இளைய சகோதர சகோதரியுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. சுகஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை சனி பகவானும் செவ்வாய் பகவானும் பார்வையிடுவதால் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. தாய்க்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. தாயாருடைய உடல்நிலையில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில தாயாருக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். புத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் புத்திர வாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர வாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலர் பெரியவர்கள் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைந்திருக்கும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி இம்மாதம் பாக்கிய ஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்ய இருப்பதாலும் சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. களத்திர ஸ்தானத்திலே களத்திர ஸ்தானாதிபதி இம்மாதம் 1ஆம் தேதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதம் 22ஆம் தேதியிலிருந்து குரு பகவானும் களத்திர ஸ்தானத்திலே பயணம் செய்ய இருப்பதாலும் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்ய நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும். அஷ்டமஸ்தானத்திலே கேது பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அஷ்டமஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவான் பார்வையிடுவதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. எச்சரிக்கை தேவை. பாக்கியஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பாக்கியாதிபதி இம்மாதம் 13ஆம் தேதி வரை பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதம் 13ஆம் தேதி வரை உங்களுக்கு உங்கள் தந்தைக்கும் இடையே நல்ல நட்புணர்வு ஏற்படும். தந்தையார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். ஆனால் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இடையே ஒரு கருத்து மோதல்கள் ஏற்படும். தந்தையாருடன் அனுசரித்து போவதே மிகவும் சிறப்பு. இம்மாதம் தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். நீங்கள் செய்யும் தொழிலே இரட்டிப்பான வருவாயை காண்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் அல்ல. லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் மூத்த சகோதர சகோதரியுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் அல்ல. விரயஸ்தானத்தை விரயஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.